ஆடி காத்துல அம்மியும் பறக்குன்னு சொல்லுவாங்க. அம்மி மட்டும் கிடையாது, நோய் தொற்றும் அதிகமாக பரவக்கூடிய மாதம். அது மட்டும் இல்லாமல் இது திருவிழா மாதம்னு சொல்லலாம். இந்த மாதத்துக்கு ஏன் இவ்வளோ சிறப்பு அப்படின்னா, கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய நம்ம தாயார் ஒவ்வொரு வீதி வீதியாக, ஒவ்வொரு வீடு வீடாக, ஒவ்வொரு தெரு தெருவாக வந்து தன் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, நான் எவ்வளோதான் சீர்சனத்தை என் பிள்ளைகளுக்கு செய்தாலும் என் பிள்ளை எனக்கு என்ன செஞ்சிச்சுன்னு ஒவ்வொரு வீட்டையும் பார்ப்பாங்களாம். அதற்காகத்தான் இந்த மாதத்தில் நோய் தொற்றையும் தடுக்கும் விதமாக, தாயாரையும் வீட்டுக்குள்ள அழைக்கும் விதமா நல்ல நிலைவாசல்ல மஞ்சள் குங்குமம் கம கம கமன் வச்சு வீட்டையும் சுத்தம் பண்ணி நல்ல ஒரு மண் குடுவையில நல்ல நன்னீர் நிரப்பிக்கோங்க. அதுல வெற்றிலை, பாக்கு, மஞ்சள் கிழங்கு, ஜவ்வாது, பச்சை கற்பூரம், சிட்டி காஜல், ஏலக்காய், 10 ரூபாய் காயின்னு நீங்க பித்தளை காயினா போடுங்க. அப்பதான் அதுல ரொம்ப சிறப்பு. எத்தனை காயின் போடுறோன்றதை விட அது என்ன காயின் போடுறோம் அப்படிங்கிறதா இருக்கு. இந்த மாதிரி ஒரு குடுவையில நல்ல நன்னீர்ல நிரப்புனதுக்கு அப்புறமா வேப்பிலை எடுத்து, வேப்பிலை, மாவிலை, முக்கியமாக வேப்பிலை, இந்த வேப்பிலை முழுக்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் பூ வச்சு தாயார் பார்க்கும்படி நிலைவாசல்ல இந்த குடுவையை வச்சு பாருங்க. இந்த குடுவையில் இருக்கக்கூடிய தண்ணி, வேப்பிலை இது எல்லாமே கொஞ்சம் வாடின பிறகு அதை எல்லாத்தையும் மாற்றிட்டு தினம் தினம் காலையில் தண்ணியை மாற்றி புதுசாக வைக்கணும். அதில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம் ஒன்றும் செய்யாதுங்கிறனால அதை அப்படியே நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த மண்பானை உங்கள்கிட்ட ஏற்கனவே இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக வாங்க போகிறதா இருந்தாலும் சரி, நல்லா தண்ணியில் ஊற போட்டு நல்ல ஒரு 3 மணி நேரம் இல்லை இரவு முழுக்க ஊற போட்டுட்டு நாளைக்கு தான் ஆடி இல்லையா, அந்த ஆடி மாதத்துக்கு தேவையான இந்த மாதிரி நம்ம செய்து வைக்கும்போது அம்பாளோட திருப்பார்வை, கடைக்கண் பார்வை நம்ம வீட்டு மேலேயும் நம்ம மேலேயும் விழும். நம்பிக்கையோடு காத்துருங்க, நல்லதே நடக்கும்.